அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல இந்த 12th பிசிக்ஸ்ல இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024ல சாப்டர் 1ல இருந்து என்னென்ன 5 மார்க்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் உங்க பப்ளிக் எக்ஸாம்க்கு. அதாவது டு நாட் ஸ்கிப் கொஷின்ஸ்னு இதை நீங்க வந்து சொல்லலாம். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்கிப்பே பண்ணிட்டு போக கூடாது. நீங்க எக்ஸாம்க்கு இந்த லெசன் படிக்கிறீங்கன்னா நீங்க மேக் ஷுர் இந்த கொஷின் படிச்சிட்டுமா இந்த கொஷின் படிச்சிட்டுமா நான் இப்போ சொல்ற கொஷின்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95% மேல உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வருது. அஃப்கோர்ஸ் இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா இதுல இருந்து தான் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வராந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்பதான் நம்ம அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லைன் ஈக்குவேட்டரியல் லைன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு பேஸ் பண்ண ஆக்சியல் லைன் ஈக்குவேட்டரியல் லைன். நான் ஏன் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பேஸ் பண்ணேன்னு இங்க நான் போட்டிருக்கேன்னா, ஏன்னா உங்களுக்கு தேர்ட் லெசன்லயும் இதே கொஸ்டின் இருக்குது. ஆக்சியல் லைனும் இருக்குது, ஈக்குவேட்டரியல் பிளேனும் இருக்குது. பட் அங்க பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார், இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இ வெக்டார். ஓகேவா? ஸோ அதனால எலக்ட்ரிக் இது ரெண்டுமே சேர்த்துலாம் கேட்க மாட்டாங்கப்பா. ஒன்னு ஆக்சியல் லைன் கேட்பாங்க, இல்லை ஈக்குவேட்டரியல் லைன் கேட்பாங்க. ஓகேவா? இது ஒரு 5 மார்க். நெக்ஸ்ட் 5 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ எலக்ட்ரிக் டைபோல். இந்த கொஷின்ஸ் படிக்கும் போது அந்த ஸ்பெஷல் கேசஸும் நீங்க வந்து கண்டிப்பா எழுதணும். ஒரு 3 ஸ்பெஷல் கேஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஸ்பெஷல் கேஸோட எழுதினாதான் மார்க், அதுக்கு மார்க் இருக்கு. ஓகேவா? மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா. இந்த மாதிரி உங்களுக்கு சத்தியமே கேட்க மாட்டாங்க. 4 அப்ளிகேஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 3 அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்குக்கு தகுதியுள்ள அளவு பெருசாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இனிமேல் நீங்கள் 4யுமே படிச்சிருங்க. அதில் ரொம்ப நல்லா படிக்கிறதுனா இந்த லாஸ்ட் ஒன் நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் ஒன் அடிக்கடி கேட்கலாம். அஃப்கோர்ஸ் 4யுமே படிக்கணும். அதுதான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். இந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தியரி கொஸ்டின். அஃப்கோர்ஸ் ஒரு டயக்ராம் வருது, பட் இருந்தாலும் மிச்சம் எல்லாம் தியரி தான். அதனால கரெக்டாக அது எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, எல்லாமே சேர்த்து எழுதுங்க. அப்போனா தான் 5 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். ஓகேவா? எவ்வளோதான் கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் இங்கே தான் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வரும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எல்லா சாப்டருக்குமே நம்ம வந்து போட இருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது போன்ற வீடியோஸ் எல்லாத்துக்கூட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து வந்துடும்.